going to give any, I don't have any encouraging message. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற செய்தியை தர போறதில்லை. I'm not going to tell you that you come and receive all the blessings. இப்போ நான் வந்து எல்லா ஆசீர்வாதத்தை வந்து வாரின்னு போங்கன்னு சொல்ல போறதில்லை. We need to correct ourselves. நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Unfortunately, most of the messages in Tamil Nadu, in Kerala, in South India, the pastors will preach and say, come, receive all the physical, material blessings. தமிழ்நாடு, கேரளா, மற்ற மாநிலங்களிலே எல்லா சபையின் போதகர்களும் யூடியூப்லையும் நீங்க கேட்கிற பிரசங்கம் என்ன, எல்லாம் வாங்க வாங்க சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றியே பேசி அழைக்கிறார்கள். I have not found even one person in the New Testament who received even a safety pin by following Jesus. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின புதிய ஏற்பாட்டு சீஷர்கள் ஒரு சேஃப்டி பின் கூட ஃப்ரீயா கிடைச்சதை நான் பார்க்கல. But nowadays the preachers are saying you can become very rich and all the material things you will receive if you follow Jesus. இப்போ பண்ற பிரசங்கம்லாம் எப்படி இருக்கு, நீங்க எல்லாம் வாங்க ஆண்டவர் உங்களை பெரிய மாளிகை கொடுத்துருவாரு, நல்ல ஐஸ்வர்யமா இருப்பேன்னு சொல்லி தான் அழைக்கிறார்கள். Sorry. தயவு செய்து நீங்கள் மன்னிக்க வேண்டும். That is not coming from Jesus. இதெல்லாம் இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது அல்ல. The devil came and told Jesus that I will give you all these things if you worship me. பிசாசு இயேசுவினிடத்தில் வந்து சொன்னான், நீ என்னை வணங்கினால் இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன் அவன் தான் சொன்னது. I remember after being filled with the Spirit of God, leaving SIBS, Bangarpet, going for ministry. I remember that time. பரிசுத்த ஆவியானவர் என்னிலே நிரம்பின பிறகு காலேஜ் முடிச்சு நான் ஊழியத்துக்கு போனதை நான் நினைச்சு பார்க்கிறேன். When I was studying in the seminary, I did not have any money in my hand. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது கையில ஒரு பைசா கிடையாது. Because I read the Bible saying that the just shall live by faith. You have to live by faith. The Holy Spirit taught me that. பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வசனம் தான் எனக்கு போதனையா இருந்தது. I will never ask anybody about anything, financial things to anybody. I decided just like a pastor already mentioned like that. ஏற்கனவே ஊழியர் பாஸ்டர் சொன்னது போல நான் யாரிடத்திலையும் பணத்தை கேட்டதே கிடையாது. I didn't have soap to wash my clothes. பைபிள் காலேஜ்ல படிக்கும்போது என்னுடைய துணியை துவைக்கிறது கூட சோப்பு வாங்க காசு கிடையாது. When the students are sleeping in the afternoon, I go to the place where they wash clothes and I found little pieces of soap. I put water, I pasted it on the rock, I wash my clothes. நான் வந்து பைபிள் காலேஜில் இருக்கும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் துணி துவைச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. மதியானத்தில் உறங்கி இருக்கும் போது அவங்க விட்டு போன சின்ன சின்ன துண்டு சோப் அங்கே இருக்கும். அந்த சின்ன சின்ன சோப் எடுத்து அந்த துணியில் கல்லில் வச்சு நுர வர வச்சுட்டு அதில் துவைச்சிருப்பேன். Not because I was very poor, not because I did that, not because I didn't have the opportunity to buy soap, but I wanted to live by faith. I never asked my daddy, and because I did not ask, he did not send money. நான் மிக ஏழையா இருப்பதனால அல்ல, நான் எங்க அப்பா இடத்துல கேட்டா கொடுத்திருப்பாரு. ஆனா வேதம் சொல்லுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொல்லுதுல, அந்த விசுவாச அடிப்படையிலே நான் வாழ்ந்தேன். God has to supply all my needs. இந்த என் தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும். And he continued to supply. ஆண்டவர் தொடர்ந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும். When I left the seminary, I told God, Jesus, please do not make me a rich man. You give me exactly what I need. I will serve you all through my life. நான் பைபிள் காலேஜ் விட்டு ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட இப்படியா நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை மிகப்பெரிய பணக்காரன் ஆக்காதீங்க, ஆனா எனக்கு என்ன தேவை அது மட்டும் எனக்கு கொடுங்க. God has given enough things. ஆண்டவர் எனக்கு போதுமானதை சரியாக கொடுத்திருக்கிறார். Bible says that if you have food and clothes, he is satisfied.
உனக்கு உண்ண ஆகாரமும் உடுத்த உடையும் இருந்தால் அதுல திருப்தியாயிருன்னு பைபிள் சொல்லுது. But nowadays not many people are satisfied with those things. ஆனா அதனால மக்கள் யாரும் திருப்தியா இருக்கிறது இல்ல. Today, as I told you, this is not a blessing kind of message, but it is a correcting message. I'm going to speak. எல்லாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். இது ஒரு ஆசீர்வாதத்தை அள்ளிக்கிட்டு போற பிரசங்கம் இல்ல, நம்மை சீர்படுத்திக்க கூடிய செய்தியை தேவன் கொடுக்க போகிறார். Little dangerous message. கொஞ்சம் சின்ன ஆபத்தான செய்தி தான். Little fearful message. பயம் வரக்கூடிய தேவ செய்தி தான். Something to think about throughout our life. நம்ம வாழ்நாளெல்லாம் நினைச்சு பார்க்கக்கூடிய செய்தி. Do you know the difference between Old Testament and New Testament? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? Old Testament, Moses is the leader. Old Testament. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மோசஸ் தான் லீடரா இருப்பார். New Testament, Jesus is the leader. புதிய ஏற்பாட்டுல இயேசு தான் லீடரா இருப்பார். Old Testament there is law. பழைய ஏற்பாட்டுல கட்டளைகள் இருக்கிறது. New Testament there is love. புதிய ஏற்பாட்டுல அன்பு இருக்கிறது. Old Testament they are looking to go to the land of Canaan. பழைய ஏற்பாட்டுல கானான் தேசத்தை தேடி போவார்கள். New Testament we are thinking about the kingdom of God. புதிய ஏற்பாட்டிலயோ தேவனுடைய ராஜ்யத்தை நினைக்க தோணுகிறது. Old Testament you made a lot of sacrifice of the animals. பழைய ஏற்பாட்டில அதாவது பலிகளை செலுத்துகிறதை பார்க்கிறோம். New Testament Jesus already died for us and we don't have to make any more sacrifice. புதிய ஏற்பாட்டில இயேசு தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார், ஆகவே நாம் வேற பலி செலுத்த வேண்டியதில்லை. New Testament sacrifice is our own lives for Jesus. புதிய ஏற்பாட்டின் அர்த்தம் என்ன? நம்மை தியாக பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். And 10 commandments is not given for Christian people. 10 கட்டளைகள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. That is for the Jewish people. அது யூதருக்கு கொடுக்கப்பட்டது. New Testament we have the sermon on the mount which is found in Matthew 5, 6 and 7. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 5, 6, 7 வசனங்களை பார்க்கும்போது அங்க தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். That is what we are following. அதுதான் நாம் பின்பற்ற வேண்டும். In the Old Testament if you find a lady or somebody who is found in adultery they should be stoned to death. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா விபச்சாரத்தில் யாராவது கண்டுபிடிக்கப்பட்டால் அவள் கல்லறியப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. New Testament says if you look at a woman with the lust in your eye you already committed adultery. புதிய ஏற்பாடு சொல்லுகிறது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறது. So there is a lot of difference between OT and NT. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. Jesus Christ gave this sermon on the mount for us to obey and go to heaven. மலை பிரசங்கத்தில் இயேசு கற்றுக் கொடுத்ததை நாம் கை கொள்ள வேண்டும் என்று தான் இயேசு போதனை செய்திருக்கிறார். விழிப்பார்களா சத்தமாலே சொல்லுவோமா? Now I am seriously interested to tell you what Jesus spoke finally 5, 6 and 7 towards the end. Jesus said what you have to do. கடைசியில இயேசு சொன்ன வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். Everything you have to read 5, 6 and 7, but towards the end of it Jesus said a very frightening statement. Very frightening statement. ஆண்டவர் நமக்கு மிகுந்த பயமுறுத்துகிற காரியங்களை சொல்லி இருக்கார். Let us read that verse 21, chapter 7, verse 21. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Not everyone who says to me, Lord, Lord, will enter the kingdom of heaven, but only he who does the will of my Father who is in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. Many will say to me on that day, Lord, Lord, did we not prophesy in your name drive out demons, perform many miracles? Then I will tell them plainly, I never knew you. Away from me, you evildoers. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். Who will go to heaven? நல்லா கவனிங்க, பரலோகத்துக்கு யார் போவாங்க? Many people think many things.
நிறைய பேர் நிறைய விதத்துல நினைக்கிறாங்க. Some people say, yeah, I am saved and I am baptized. ஓ நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டால் நேரா பரலோகம் போயிடுவேன். Yes, I am coming to the church regularly. ஓ சபைக்கு நான் தொடர்ந்து வர அதனால பரலோகம் போயிடுவேன். Yes, I am singing song and worshiping God. ஓ நான் கை தட்டி பாட்டு பாடுறேன் அதனால நேரா போய்டுவேன் பரலோகத்துக்கு. And I will lift my hands also and I pray. ஓ நான் கரங்களை உயர்த்தி கூட ஆராதனை பண்றேன் அப்படிதான் நான் போயிடுவேன். Sometimes I kneel down and pray. சில சமயம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். I wear white sari, white dress like this. நான் எப்பவுமே வெள்ளை துணியிலேயே வாழ்ந்துடுறேன். And I come regularly to the church. நான் சபைக்கு தொடர்ந்து வரேன். And prayer meeting also I come. ஒரு மீட்டிங் விடுறது இல்ல. All good only. எல்லாம் நல்லதுதான். You know what Jesus is saying? ஆனா இயேசு என்ன சொன்னார்? If you don't do the will of my Father who is in heaven, you cannot go there. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் விருப்பத்தை சித்தத்தை செய்யாவிட்டால் நீ பரலோகம் போக முடியாது. Do you know what is God's will? ஆண்டவருடைய விருப்பம் சித்தம் என்ன உங்களுக்கு தெரியுமா? You have to find out. நீங்க கண்டுபிடிக்கணும். And do it. அதை நீங்க செய்யணும். Otherwise you don't go. இல்லனா நீ பரலோகம் போக முடியாது. எல்லாம் கவனிக்கணும் கவனமா. What is the use of doing everything and not going to heaven? It's a waste of time. எல்லாத்தையும் பண்ணிட்டு சபைக்கு வந்து ஆராதனை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு பரலோகம் போலனா என்ன பிரயோஜனம்? Who can go to heaven? யார் பரலோக ராஜ்யம் போக முடியும்? Only those who do God's will. அந்த தெய்வத்தினுடைய விருப்பத்தை சித்தத்தை செய்கிறவனே அங்க போக முடியும். What we want to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? What we want to do is we want to do our will. நம்ம என்ன நினைக்கிறோம்? என் இஷ்டத்தின்படி தான் நான் செய்வேன். From morning till evening we are here to do our own will. காலையில இருந்து சாயங்காலம் வரல நான் என்ன நினைக்கிறோமோ நம்முடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றுகிறோம். By night when we are going to sleep we are not getting sleep. நைட்ல தூங்க போனா தூக்கம் வர மாட்டேங்குது. Because our own will is not working out. ஏனா கவலை நம்ம விருப்பம் செய்தோம் எதுவுமே நமக்கு திருப்தி தரல. Do you know something? I want to tell you that if anybody is going to America or anybody is going to England, whatever countries you are going, you can learn about their rules and regulations before you go. You can. நீங்க யாராவது அமெரிக்காவோ வெளிநாட்டுக்கு போக நினைச்சா அங்க போறதுக்கு முன்னால அங்க உள்ள சட்டங்களை அறிந்து கொண்டு தான் உள்ள போணும். You can learn their rules and regulations when you are here, but don't practice those rules and regulations here. You can learn about American rules and regulations before you go. After learning, you don't practice their rules and practice here in India. அதாவது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதான சட்டங்களை படிச்சிட்டு அங்க கடைபிடிக்கணும்னா அதை இங்கே பிராக்டிஸ் பண்ணணும். இல்ல பிராக்டிஸ் பண்ண கூடாது. இங்கே பிராக்டிஸ் பண்ண கூடாது. ஓகே. அமெரிக்கன் ரூல்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிடுங்க. இந்த இந்தியாவில பிராக்டிஸ் பண்ணாத. அங்க போய் பிராக்டிஸ் பண்ணு. ஓகே. கரெக்ட்டா? எஸ் கரெக்ட். தமிழ் அவ்வளோ ஜாஸ்தி தெரியாது. சண்டே லாஸ்ட் டேயில் நாங்கள் பிரீச்சிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணும்போது போதும் இங்கே தமிழில் சொல்லுவோம் அப்படியே வந்தாச்சு. நல்லா இருக்கும். You can carry please if possible. You cannot practice American rules and regulations here. அமெரிக்கா சட்ட திட்டத்தை இங்க நீங்க கடைபிடிக்க முடியாது. Indian rules Americans cannot practice there. இந்தியாவில் இருக்கிற சட்டம் அமெரிக்கால செல்லுபடி ஆகாது. But ஆனால் if you want to go to heaven, நீங்க பரலோகம் போகணும்னு நினைச்சா you learn all the rules and regulations of heaven. பரலோகத்தினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் நீ அறிந்து கொண்டு you practice here. இங்க நீ பழகணும். If not, what happens? அப்படி நீ கடைபிடிக்கலன்னா என்ன நடக்கும்? You cannot go there. நீ அங்க போக முடியாது. That is why Jesus said, broad is the way, many will
will go and fall into it, that is a place of destruction. Narrow is the way, only few will reach there. விசாலமான வழியிலே திரளான ஜனங்கள் போய் அழிந்து போகிறார்கள். குறுகிய பாதையிலோ சிலர் தான் பிரவேசிக்கிறார்கள். From this church, how many will go to heaven? How many will go to hell? இந்த சர்ச்சிலிருந்து எத்தனை பேர் பரலோகம் போவீங்க, எத்தனை பேர் நரகம் போவீங்க? Who will decide? Pastor? பாஸ்டர் முடிவு பண்ணுவாரா? Do you know whether you are doing God's will or your own will? நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றீங்களா இல்ல உங்க சித்தத்தை நிறைவேற்றீங்களா? Jesus said in the Lord's Prayer, your will be done as it is in heaven. Your will be done on earth as it is in heaven. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. That is a prayer that we have to make and we have to do it. அது ஜெபத்திலே கற்று தந்திருக்கிறது, அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். God's will cannot be revealed without your honestly, sincerely seeking for it. அதாவது கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிய வேண்டுமானால் நீங்கள் உங்களை பரிபூர்ண விசுவாசத்தோடு தேடும்போது உங்களுக்கு தெரியும். Heavenly Father sent his only begotten Son into the world to die on the cross. பரலோகத்தில் இருக்கிற பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி அவர் உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். When he was about to go to the cross to die, அவர் சிலுவையில மரிக்க போறதுக்கு முன்னால he was feeling very restless. அவர் மிக களைப்புற்றவராய் இருந்தார். He was thinking about how they are going to beat him and do all kinds of dirty things on his body. He knew it. அவர் சரீரத்துல எப்படியெல்லாம் அவரை வந்து கொடுமை பண்ண போறாங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். Jesus said, take away this cup from me. இதெல்லாம் அவர் படப்போகிற பாடுகளை ஏற்கனவே அறிந்தபடியால் தான் அவர் இப்படி ஜெபித்தார், ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். As soon as he prayed like that, immediately he changed his mind. அவர் அப்படி சொன்ன உடனே அவர் மனசை மாத்திக்கிட்டார். You know what he said? என்ன சொன்னார் தெரியுமா? Not my will. என் சித்தம் இல்ல, your will be done on me. உங்க சித்தம் தான் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு உடனே மாத்திக்கிட்டாரு. God's will, today usually I take class for 2-3 hours this subject. இந்த சப்ஜெக்ட்ல 3 மணி நேரம் நான் டீச் பண்ணுவேன். But what can I do with 50 minutes? போலாம் பாஸ்டர், 2 hours போலாம். சாப்பாடு இங்கே கொடுத்துடலாம், கஞ்சி ஊற்றலாம் எல்லாரும். Honestly. உண்மையாகவே இது ரொம்ப ஆழமான சத்தியம். I don't want anybody to go to hell according to the word of God. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீங்கள் ஒருவரும் நரகத்துக்கு போறது எனக்கு இஷ்டம். I don't know how many of you understood this before, and do you automatically think it doesn't matter? I am also a Christian, I am a believer, I will go to heaven. I don't want you to think deceitfully like that. நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொண்டு நான் எப்படினா பரலோகம் போயிடுவேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு போறேன், எப்படினா பரலோகத்துக்கு போய்டுவேன் அவன் நம்பிக்கையில உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறேன். Now the time is very serious because you know that the Christ coming is very soon. You know that. நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். The third world war already started. மூன்றாம் உலக போர் ஆரம்பித்து விட்டது. I am not here to tell you about all those things. அதை பற்றி சொல்ல நான் இங்கே வரவில்லை. You already you are looking at the TV and you are hearing the news and all the dirty things that is going on in the world, and you know it, and it's all because the Bible is saying it is happening accordingly, and Jesus is going to come and take his people to heaven. இதெல்லாம் நீங்க பார்க்கிற அத்தனை காரியங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இதனுடைய அடையாளம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். No sin will go to heaven. You know that no sin will go to heaven. எந்த பாவமும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. 2 weeks ago when I was preaching in North India, Manipur, I asked them one question.
மணிப்பூர்ல பிரசங்கம் பண்ணும்போது அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். The question is, I asked them like that. Did you ever make a decision that I will not commit sin, even one sin in my life? Did you make a decision like that? I asked them. அந்த சபையில் இருந்த ஜனங்களை பார்த்து இப்படி கேட்டேன், நீங்க எப்போவாவது தீர்மானம் பண்ணது உண்டா, என் வாழ்க்கையில இனிமே ஒரு பாவம் கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன். I want to ask the same question here also. இங்கேயும் உங்களை பார்த்து அதே கேள்வி கேட்க விரும்புகிறேன். Did you ever make a decision saying that I will never, I do not want to do even one sin in my life? Have you ever decided like that? நீங்க எப்பவாவது இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கீங்களா, என் வாழ்க்கையில இனிமே ஒரு பாவம் கூட செய்யவே மாட்டேன், நீங்க எப்பவாவது அந்த மாதிரி தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? You know that those liars and cheaters and angry people and all bad words and all these dirty things never enter into the kingdom of God. You know that. வெளிப்படுத்தல சொல்லுகிறபடி பொய்யரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் மற்ற யாவரும் பரலோகத்துக்குள்ள போக மாட்டாங்கன்னு பைபிள்ல சொல்லி இருக்குது, உங்களுக்கு தெரியாதா? Satan made us to think that it doesn't matter, you all will go. You think. பிசாசானவன் நம்மளை புத்தி மயக்கம் அடைய செய்திருக்கிறான், தவறாக புரிந்து கொள்ள வைத்திருக்கிறான். இல்லை இல்லை, நீ எப்படி நான் பரலோகம் போயிடுவேன் அவன் நம்பிக்கை கொடுத்திருக்கிறான் பிசாசு. Jesus is not saying a joke here. He is saying seriously, if you are not doing the Father's will, you cannot go there. இயேசு கிறிஸ்து இங்க தமாஷா ஒன்றும் எதுவும் சொல்லல, அவர் மிகவும் முக்கியத்துவப்படுத்தி சொல்லி இருக்கிறார், நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்தாதான் நீ பரலோகம் போக முடியும். 1 Thessalonians chapter 4 1 தெசலோனியருக்கு 4ஆம் அதிகாரம் verse 3. 3ஆம் வசனம். It is God's will that you should be sanctified, that you should avoid sexual immorality. Chapter 4 verse 3, 1 Thessalonians. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. This is God's will. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? You should be holy. நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும். You should avoid all these dirty kind of things. இந்த அசுத்தமான காரியங்களை விட்டு விலக வேண்டும். Many people keep on doing all the dirty things. அநேகர் இந்த இப்படிப்பட்ட பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள், thinking that they are going to heaven. இப்படி செஞ்சிக்கிட்டே அவங்க நினைக்கிற நினைப்பு என்ன, நான் பரலோகம் போய்டுவேன். Paul is saying it is God's will that you should not commit even one sin. பவுல் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில ஒரு முறை கூட இப்படி செய்ய கூடாது. Verse 6 chapter 5 verse 16. 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, be joyful always. 1 Thessalonians chapter 5 yes, verse 16, yes, 17 and 18. yes. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். No, 1 Thessalonians chapter 5. Oh sorry, okay. This is God's will for you in Christ Jesus. இது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய சித்தமா இருக்கிறது. What? என்னது? 3 things. 3 காரியம். You want to know what is God's will? ஆண்டவருடைய விருப்பம் 3 காரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? Do you want to do God's will? நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும்னு விரும்புறீங்களா? I am telling one by one. நான் ஒவ்வொண்ணா சொல்லிக்கிட்டே வரேன். Sanctification. பரிசுத்தமாக்குதல். You can't get into all kinds of dirty things and say I'm all right. You can't do that. எல்லாத்தையும் அக்கிரமத்தை பண்ணிட்டனால நல்லா இருக்கறேன் கரெக்ட்டா இருக்கறேன்னு சொல்ல முடியாது. Even now how many people tell lies? எத்தனை பேர் இன்னும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? You tell lies? பொய் சொல்றீங்களா? When was the last time you told a lie? கடைசியா நீங்க சொன்ன பொய் எப்போ? Oh God, you know. Sometimes you know what I am doing? I am thinking. We think that coming to the church and singing some song, clapping hands and saying praise the Lord, hallelujah, all those things you become very spiritual. You think like that.
நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு Ah, எல்லா அக்கிரமம் பொய் பித்தலாட்டம்லாம் பண்ணிட்டு சர்ச்சில் போய் கை தட்டி பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டா நம்ம பரிசுத்தமாயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். you think we are all Pentecostal, so Pentecostal people are very special people. God will take us away. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா நம்மளாம் பெந்தகோஸ்து சபைக்கு போகிறோம், அதனால ஆண்டவர் கண்டிப்பாக எல்லாரும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரு, நம்ம தப்பு கணக்கு போட்டுன்னு இருக்கிறோம். There's no Pentecostal church in the Bible. பைபிளில் எந்த பெந்தகோஸ்தும் கிடையாது. We think Pentecost is something special. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெந்தகோஸ்டல் சர்ச்சுக்கு போதனால ஏதோ விசேஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். I want to explain all those things slowly, but there is time. I'm not doing that. I want to explain this properly to make you understand. Because I have not heard many people speaking all those things. இப்படிப்பட்ட காரியங்களை நிறைய பேர் பேசுறதே கிடையாது. Everybody will, we have fasting prayer, we have all kinds, for what, to fulfill your own will. That's what we are doing many. எல்லா ஜெபம் நடக்கிறது நோக்கம் என்ன? உங்க தேவையை உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காகவே நிறைய பேர் ஜெபம் நடத்துறாங்க. Come, God will bless you. வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will give you more money. நிறைய பணம் கொடுப்பார். Big house. பெரிய வீடு கொடுப்பார். Big salary. நிறைய சம்பளம் கொடுப்பார். Nice marriage, very good marriage. நல்ல கல்யாணம் நடக்கும். Beautiful clothes. நல்ல ட்ரெஸ் கொடுப்பாரு. Three things in this verse is saying, always be joyful. That is God's will for you. This is what you read. ஆண்டவருடைய சித்தம் விருப்பம் என்ன தெரியுமா? Ah. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். Praise the Lord. இப்பதான் மூஞ்செல்லாம் பப்ளிக் ஆமோஸ் மாதிரி ஆகுது. I want to ask you, are you always joyful? நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்களா? Don't tell me now, you think. நீங்க என்கிட்ட இப்ப சொல்ல வேணாம், நீங்க சிந்திச்சு பாருங்க. Can you tell people, I am a very, very joyful person 24 hours a day? Can you say? நீங்க எப்போது சொல்ல முடியுமா? 24 மணி நேரம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? If you are not able to say, that means you are not doing God's will. நீங்க அப்படி சொல்ல முடியலன்னா நீங்க ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றலன்னு அர்த்தம். Why we are not joyful? ஏன் நம்ம சந்தோஷமா இருக்க முடியல? Because our own will is not working out. நம்ம நினைக்கிறது நடக்கல, அதனால தான் சந்தோஷம் இல்லை. Will you call me again for preaching? Special seminar, 1-day seminar in April. No, honestly, I want to. This is what I teach. I tell you, I'm so happy that there is a lot of reception to the message that I'm speaking. I want to take you to the Old Testament and I want to tell you what is God's will. There is so much. ஆண்டவருடைய சித்தத்தை பற்றி நான் விளக்கணும்னு நினைச்சா நீண்ட நேரம் பிடிக்கும். பழைய ஏற்பாட்டுல இருந்து சொல்லி அதை நான் முடிக்குவேன். Here, what we read, be joyful always, that is God's will. Second thing, இரண்டாவது, pray continually. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். That is God's will. இது ஆண்டவருடைய விருப்பம், சித்தம். Are you praying continuously? நீங்க தொடர்ந்து ஜெபிக்கிறீங்களா? How is that possible? You may ask. நீங்க கேட்கலாம், எப்படிங்க அப்படியே தொடர்ந்து எப்படி ஜெபம் பண்ண முடியும்? If it is not, then why Paul is writing here? முடியாதுன்னு அவர் எப்படிங்க எழுதுவாரு? I want to pray always. நான் தொடர்ந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். You know how I will pray? நான் எப்படி ஜெபிக்கிறது? I am practicing the presence of God. I am practicing. அதாவது எப்பொழுதுமே ஜெபிக்கணும்ன்றது என்ன அர்த்தம்னா நான் தேவ பிரசன்னத்திலேயே இருக்கிறத பழகணும். Jesus is here in front of right now here. இப்போ இயேசு முன்னாடி இருக்காரு, அவர் பிரசன்ஸ்லயே இருக்கிறன்றதா அதோட அர்த்தம். I talk to him. I worship him. நான் அவர் ஆராதிக்கிறேன். There's a lot of things I can do during 24 hours. 24 மணி நேரம் என்ன பண்ணலாம்ன்றது என்னால சொல்ல முடியும். If I am on the road,
நான் ரோட்ல இருந்தேன்னா I'll be praying for the people who are walking on the road. ரோட்ல போற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். If I am sitting here, நான் இங்க உட்கார்ந்து இருந்தா I start praying. நான் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். God brings one by one people into my mind. ஆண்டவர் மனசுல ஒருத்தரா கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணுவேன். Maybe America, England, Norway, Sweden, Singapore, Indonesia, Pakistan, Afghanistan, Nepal, Bhutan, goes on and on and on. Lord, each one by one. Pray continually. This is what you can do if you are doing God's will. நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றீங்கன்னா டைம் இருக்கும் போதெல்லாம் இந்த நாடுகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம். Prayer is not only just coming and pray, Lord, you give me this, you give me this, you give me that. ஜெபம் சொல்றது வந்து ஏதோ நம்ம கிட்ட தேவைக்காக வர்றது இல்ல. Sometimes I think that our fasting prayer is to fulfill our own will. அநேக முறை உபவாச ஜெபம் எதுக்கு பண்றோம்னா நம்ம விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஜெபம் பண்றோம். Opposite of what Bible is saying. பைபிள் என்ன சொல்லுது எதிர்மாறாவே நம்ம ஜெபம் பண்றோம். Why fasting? ஏன் உபவாசம்? I want this, I want this, I want this. தர்ணா பண்ணி கேக்குறது. உண்ணாவிரதம். Who is thinking about God's will? யார் ஆண்டவருடைய விருப்பத்தை யோசிக்கிறாங்க? I didn't bring any message from Bangalore. This message is from the Bible, your Bible. நான் எந்த பிரசங்கத்தை பெங்களூர்ல இருந்து கொண்டு வரல, பைபிள்ல இருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். What is the third one here in this verse? மூன்றாவது இந்த வசனத்துல என்ன? In everything give thanks. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். If I fall down and break my leg, கீழே விழுந்து கால் வந்துச்சுன்னு வச்சுங்க, thank you Lord. நன்றி ஆண்டவரே. If I got cancer today, ஒருவேளை எனக்கு வியாதி வந்துச்சுன்னு வச்சுங்க, no complaint. அது நான் குறையா சொல்ல மாட்டேன். I will tell people not to pray for me. நான் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க கேட்க மாட்டேன். I will say don't pray for healing. என் சுகத்துக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். I want to go to heaven. நான் பரலோகத்துக்கு போறேன். If through cancer I am going to heaven, இந்த வியாதி நிமித்தம் நான் சீக்கிரம் பரலோகத்துக்கு போய்டுவேன். Lord, thank you for the cancer I have. ஆண்டவரே இந்த வியாதிக்காக நன்றி ஆண்டவரே. You are going to take me? என்ன நீங்க எடுத்துக்க போறீங்களா? Fine. நல்லது. To be there is better than to be here, no? பரலோகத்தில் இருக்கிறது மேலு, இதுங்கிட்ட மாட்டு முழிச்சு போராடுறதை விட அங்க போறது மேலு. If I am going to be here, I will do God's work. இங்க இருந்தா அவருடைய வேலையை நான் செய்வேன். If you are taking me, that means I finish. You think I finish my work, that's why you are taking me. நான் இங்க உங்க வேலையை செஞ்சு முடிச்சிட்டு நீங்க நினைச்சா நான் கூப்பிட்டா நான் வந்துடுறேன். People are so worried about what will happen. எப்பவுமே ஜனங்க கவலையாவே இருக்காங்க. என்ன நடக்கும், என்ன பண்றது? Will I get sick? வியாதி வந்துருமா? Will my son leave? என் பையன் என்னை விட்டு ஓடுவானா? How long I will live? நான் எவ்வளவு நாள் வாழ்வேன்? What will happen to my wife? என் ஒய்ஃப்க்கு என்ன நடக்கும்? My husband? வீட்டுக்காருக்கு என்ன Will நடக்கும்? my children study well? பசங்க நல்லா படிப்பாங்களா இல்லையா? What are they going to do? என்ன பண்ண போறாங்க? Will they be able to marry? யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்? What will happen to them? அவங்களுக்கு என்ன நடக்கும்? Where are they going to stay? எங்க தங்க போறாங்க? Thinking. யோசனை. All waste of time. எல்லாம் வீணான யோசனை. I really don't know exactly so much to say. Yeah, God will help me. I was thinking about those marriage, those who want to be married. I want to say about something about that. திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில காரியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். Did you know that when God created man, he created a woman for him? ஒரு மனுஷனை உண்டாக்குனவர் ஒரு மனுஷன் உண்டாக்குனாரா இல்லையா? God only created. ஆண்டவர் தான் உருவாக்குனார். Man did not say I want a wife. He never said. மனுஷன் வந்து எனக்கு வைஃப் வேணும்னு கேட்கவே இல்லை. God said it is not good for a man to be alone. ஆண்டவர் சொன்னாரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை. So I will make a lady for him. ஆகவே ஆதாமுக்கு ஒரு பெண்ணை ஏற்படுத்தி தந்தார். He created and gave. அவர் உருவாக்கி கொடுத்துட்டார். Same God is doing the same thing now also. இப்பவும் அதே தான் செய்ய போறார். If you are a man,
you are a boy or whoever, there's a girl already God created and kept. நீ பையனா இருந்தா உன்னை திருமணம் பண்ண வேண்டிய பொண்ணு ஏற்கனவே உருவாக்கி அது எங்கேயோ நடமாடிக்கிட்டு இருக்கு. But we don't know. எங்குக்குதுன்னு தெரியாது. And we are searching. ஆனா தேடுறோம். Why are you searching? நீ ஏன் தேடுற? He already searched and kept for you. அவர் தேடி கண்டுபிடிச்சு உன் தலையில கட்டத்துக்கு சரி பண்ணி வச்சிருக்காரு. It's really very funny, actually funny. ரொம்ப காமெடியா தான் இருக்குல்ல? தமாஷா இருக்கு. God has created a beautiful woman for every man, a handsome man for every woman. God has kept her, but unnecessarily we are always worried. அதாவது ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு பையனையும் ஆண்டவர் ஏற்கனவே உருவாக்கி செலக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்ம தான் முட்டாள்தனமா ராவ பகல கவலையா பட்டுன்னு இருக்கிறோம். என்ன மாதிரி? Some people say, I want to marry when I am 30 years of age. சில பேர் சொல்லுவாங்க 30 வயசு ஆயிடுச்சு நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. Or I want to marry 25 years of age. 25 வயசுல கல்யாணம் பண்ணனும்னு நினைக்கிறாங்க. Who decides? யார் தீர்மானம் பண்றது? You are deciding, no? நீங்க முடிவு பண்றீங்க. Does God have any responsibility? அதை குறித்து ஆண்டவருக்கு எதனா பொறுப்பு இருக்கா? He said you already decided. Okay, go on, you decide. நீ என்ன வயசுல கல்யாணம் பண்ண நீ முடிவு பண்ணிட்டல போயிட்டே இரு. That is why many people are not married. அப்படி அவங்க நினைச்சதனால தான் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கு. People could have been married long ago, but they have their own will, their own choosing, their own interest, their own timing, their planning, their own way. God says, okay, go plan. எல்லா திருமணத்தை குறித்து அவங்களே யோசிக்கணும், அவங்களே பிளான் பண்ணணும், அவங்களே முடிவு பண்ணணும், என்ன பண்ண எல்லாம் அவங்களே தீர்மானம் பண்றதுனால சரிப்பா பண்ணிக்க ஆண்டவர் விடுறார். I want to be very practical. நான் செயல்முறையிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I have 3 sons, I told you. நான் ஏற்கனவே சொன்ன 3 பையன் எனக்கு இருக்காங்க. We are Keralites. நாங்கள் கேரளாக்காரு. We are called the Syrian Christians. சிரியன் கிறிஸ்தவர்கள் என்ற Syrian Christians in Kerala is high caste. சிரியன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்னா கேரளால கொஞ்சம் உயர் மட்டத்தில் இருக்கிறவர்கள். In the Christian community there is a lot of other small caste people. அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல இன்னும் நிறைய குரூப் இருக்கு. Nobody will think about marrying somebody else. அங்க அந்த பாகுபாடற்ற மற்றவங்கள்ட்ட போய் திருமணம் பண்ண மாட்டாங்க. If suppose I am from Kottayam, நான் கோட்டயத்துல இருக்கறேனா, I am a Syrian Christian, நான் சீரியன் கிறிஸ்டியனா இருந்தா, I have a son, எனக்கு பையன் இருந்தா, I will say, நான் சொல்லுவேன், my son is an engineer, என் பையன் இன்ஜினியர், I want an engineer girl, நான் எனக்கு இன்ஜினியர் பெண் தான் வேணும். I am a Syrian Christian, நான் சீரியன் கிறிஸ்டியன், I want a Syrian Christian girl, சீரியன் கிறிஸ்டியன் தான் வேணும். I am from Kottayam, நான் கோட்டயத்துல இருக்கேன், I want somebody from that area, அந்த கோட்டயத்துக்குள்ளேயே இருக்கணும். I am a fair person, I am a handsome man, நான் ரொம்ப அழகா இருக்கேன், I want a very beautiful girl. ரொம்ப அழகான பெண் வேணும். You make your own. God is surprised because God has already kept one person. You are not looking for that one. You are looking for your own one, your own choice. ஆண்டவர் ஏற்கனவே ஒன்று ஆயத்த பண்ணி வச்சிட்டு இருக்காரு. ஆனா நீ சொந்தமா பகல் கனவு காண்டிட்டு கஷ்டப்பட்டு நிக்கிற. By God's grace, my son got married to a girl from Vellore, Tamil Nadu. என்னுடைய மகன் ஒரு பெண்ணை வெள்ளூர்ல கல்யாணம் பண்ணியிருக்கான். My own relations asked, how can you allow your son to get married? எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டாங்க, நீங்க எப்படி எங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கும்போது நீங்க அங்க போய் கல்யாணம் பண்ணீங்க? You know what I want to say? நான் என்ன சொன்ன தெரியுமா? She is the most best girl who came to our home. எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சிறந்த ஒரு பெண் வந்துச்சு. Right now she is in the train traveling to Vellore from Bangalore. வெள்ளூர்ல இருந்து இப்ப பெங்களூர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. Fully involved in the ministry of God. ஊழியத்திலே ஃபுல்லா இன்வால்வ் ஆயிருக்காங்க. She was engineer. She wants to do God's work full time. ஆண்டவருடைய ஊழியம் முழுசா செய்யணும்னு அவங்களுக்கு ஆசை. Before they decided, they said both husband and wife, they both will pray for 40 days fasting prayer, not one meal, full meal avoid. Pastor prayed and God brought them out faster, and they are doing God's work. 40 நாள் முழுமையாக சாப்பாடே இல்லாம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண பிறகுதான் அவங்க ஊழியத்துக்கே வெளியே வந்தாங்க. I am not talking about big things. I am talking about God's will. It is God's will that my son should marry a girl from Tamil Nadu. That too, she is from a Hindu background.
நான் வந்து எங்க மக வந்து திருமணம் பண்ணியிருக்கிற ஒரு பெண்ணை வந்து ஒரு இந்து பின்னணியை சார்ந்தவர்கள். You know, personally, what I understood, what I do, what I would say, if you have children, if you already have children, boy, girl, you can say, God, thank you for this, my son. உங்களுக்கு மகனோ மகளோ இருந்தால் ஆண்டவரே இந்த மகளுக்காக மகனுக்காக நன்றின்னு சொல்லுங்க. Now he is 10 years old. ஆண்டவரே இப்போ 10 வயசா இருக்கு. You must have created a girl for him. இவனுக்குன்னு ஒரு பெண்ணை நீங்க ஆயத்தம் பண்ணியிருப்பீங்க. Where she is, I don't know. அது எங்க இருக்குன்னு தெரியாது. In the right time, சரியான நேரத்தில் I want you to bring that girl for him. அவனுக்கு அந்த மகளை கொண்டு வாங்க. You prepare her. நீங்க அவளை ஆயத்தப்படுத்துங்க. You make her a good girl. நல்ல பெண்ணா நீங்க வையுங்க. Let her be a spiritual girl. ஆவிக்குரியவளா இருக்கட்டும். Whether it is Tamil, Malayalam, Kannada, does not matter. எந்த மொழியா இருந்தாலும் சரி. It is your will. அது உம்முடைய சித்தம். God is so happy. ஆண்டவர் சந்தோஷப்படுவார். Most of the time what happens is our own will. எப்பவுமே நம்முடைய சுய விருப்பத்தையே நினைச்சிட்டு இருக்கோம். We go and choose and we find somebody. யாரையோ கண்டுபிடிக்கிறோம். God will not stop if you marry somebody who is out of his will. God will not stop. அவருடைய சித்தத்தை தவறி வேற யாரனா நீங்க திருமணத்துக்கு பண்ண போனாலும் ஆண்டவர் தடுக்க மாட்டார். God will not come and stop a wedding you already planned and it's taking place. God will not stop. ஆண்டவர் வந்து தடுத்து நிறுத்தலாம் மாட்டார். Only those who want to do God's will pray only your will, whoever that person is. I want that person to come to my home. ஆண்டவரே உம்முடைய சித்தம் யார் என் வாழ்க்கையில துணையா வரணுமோ நீங்க அதை அனுப்பி கொடுங்க. Suppose a proposal came, suppose ஏதோ ஒரு அலையன்ஸ் வருதுன்னு வெச்சுக்குவோம். You are happy, they are also happy. ரெண்டு பேரும் சந்தோஷமா பார்க்கறாங்க. You already decided. முடிவு பண்ணிட்டீங்க. You know what you have to pray? என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? Till the engagement day you can pray like this. ஏதாவது நிச்சயதார்த்தம் பண்ற வரைக்கும் நீங்க இப்படி ஜெபிக்கணும். Lord, I believe it is God's will. It is your will. ஆண்டவரே இது உம்முடைய சித்தம் நான் நம்புறேன். By any chance it is not your will. ஆண்டவரே இது ஒருவேளை இந்த விஷயத்துல உங்க சித்தம் இல்லனா Please change, please. நீங்க மாத்தி விட்டுருங்க ஆண்டவரே ஜெபிக்கணும். If you are serious about it. நீங்க ரொம்ப அத பற்றி ரொம்ப கவனமா இருந்தீங்கனா once engagement is over, என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சுன்னு வெச்சீங்க. don't pray like that. அப்படி எல்லாம் ஜெபம் பண்ண கூடாது. It's God's will. அது தேவ சித்தம். Many people after marriage they think, oh, what kind of a fellow this is, how can I live with him, and this is useless fellow, this that kind of, all kinds of discouragement, all kinds of dissatisfaction, not wanting to live with that man, with that woman, and always confusion. Even though Pentecostal pastor, Pentecostal church, the marriage took place. அதாவது திருமணம் ஆயிட்ட பிறகு புருஷனோ மனைவியோ ரெண்டு பேருக்குள்ள ஐயோ நான் இப்படி ஒரு பொண்ணை பண்ணிட்டேனே, இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டேனே, எனக்கு வந்து வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்தி இல்லாமல் போச்சு, அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. Okay, there is something else that I want to say. Some people say, I don't know about the Tamil culture too much. In Malayalam culture, many people say, I don't want to marry. மலையாளத்தில் நிறைய பேர் சொல்றாங்க அவங்க கல்ச்சர் நிறைய எனக்கு திருமணமே வேண்டாம். You know why? ஏன் தெரியுமா? Because they want to live their own way. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு வாழ நினைக்கிறாங்க. The world has become like that, no? உலகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. Once they marry, they say we don't want children. கல்யாணம் ஆயிட்ட பிறகு பிள்ளை வேணான்ற கூட்டம் இப்ப நிறைய பெருகிக்கிட்டு இருக்கு உலகத்துல. Then they will say, பிறகு என்ன சொல்வாங்க? maybe we can have one child after 4-5 years. ஒரு 5 வருஷம் கழிச்சு வேணா ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம். Even after having one child, they will say, enough, no more children. ஒரு பிள்ளை பெற்று ஓகே போதும். Who decide all this? இதெல்லாம் யார் முடிவு பண்றது? Where is God's will? எங்க ஆண்டவருடைய சித்தம்? Stupid. முட்டாள்தனமான தீர்மானங்கள். I am ashamed about these kind of people. இப்படிப்பட்டவர்களை பார்த்து வெட்கப்படுகிறேன். They read Bible. ஆனா பைபிள் படிக்கிறாங்க.
when I was in Banaswadi railway station last year, maybe 2 years ago, 2 வருஷத்துக்கு முன்னால பானஸ்வாடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும்போது somebody came in front of me. எனக்கு முன்னால யாரோ ஒருத்தர் வந்தாங்க. Uncle, do you remember me? He asked. என்ன பார்த்து கேட்டான், அங்கிள் என்ன தெரியுதா உங்களுக்கு? Brother, I can't remember. Please tell. இல்ல ஞாபகம் இல்ல, சொல்லுங்க. So when I was studying in the Bible college, when I was 18 years of age, I came to your church and you gave me open church testimony. So I am the one. Now I am a pastor. I have 350 people in my church in Kerala. அவர் சொன்னார், நான் வந்து உங்க ஸ்டூடெண்ட், நான் வந்து உங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், இப்போ நான் வந்து கேரளாவில் 50 பேர் வச்சு நான் ஊழியம் பண்றேன்னு எல்லாம் சொன்னார். I was very happy. ரொம்ப சந்தோஷம். Very rich looking man, height, weight, everything is fine. I saw him only when he was 18. I said, why are you here now? அவரை பார்த்து கேட்டார், ஓகே நீங்க இங்க என்ன பண்றீங்க? He said, I came because my son has to go to, we came to get a visa for my son to go to Canada. என் பையன் கனடாக்கு போறதுக்காக விசா வாங்கறதுக்காக இங்க வந்தேன்னு சொன்னார். Immediately I asked one question. அவரை பார்த்து உடனே ஒரு கேள்வி கேட்டார். Honestly speaking, I should not ask that question. நான் கேட்டிருக்க கூடாது, ஆனாலும் கேட்டுட்டேன். Nobody will like that question. அந்த கேள்வி யாருமே விரும்ப மாட்டாங்க. But I asked. ஆனாலும் கேட்டேன். Because I know this word. ஏன்னா இந்த வசனம் எனக்கு தெரிஞ்சதுனால. You know what I asked? நான் என்ன கேட்டேன் தெரியுமா? Pastor, did you pray to God, God, please do not give my son visa for Canada if it is not your perfect plan? அந்த பாஸ்டர் பார்த்து சொன்னேன், நீங்கள் இப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவரே உம்முடைய சுத்த சித்தம் இல்லை என்றால் விசா என் பையனுக்கு கிடைக்கக்கூடாது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். Will anybody pray like that? யாராவது அப்படி ஜெபம் பண்ணுவாங்களா? They prayed for 21 days to get visa and coming. 21 நாள் ஜெபம் பண்ணிட்டு விசாக்காக வந்திருக்காங்க. Will anybody say, Lord, don't give me if it is not your will? உங்க சித்தம் இல்லைன்னா விசா கொடுக்காதீங்க ஆண்டவரே, யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா? If you are serious about it, then you will pray. ரொம்ப அதை பற்றி அக்கறையாக தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. But who is interested in serious about God's will? ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுல யாருக்கு அக்கறை இருக்கிறது? I want my will. நான் என்ன நினைக்கிறேன் அதை செய்யணும். Keep on doing our own will. எப்போ பார்த்தாலும் நம்முடைய விருப்பத்தையே நிறைவேற்றுகிறோம். Maybe I will show you one more thing at close because I have lots of Bible verses. But one point I want to say. Please turn to ஒரு வசனத்தை வாசித்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 Samuel chapter 8. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். This will give you an idea exactly what I am saying about God's will. Chapter 8 verse 6. Continue, Amma. Continue. Okay, podumma, podum. Maybe little difficult to understand, but let me explain. புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனாலும் நான் உங்களுக்கு விளக்குறேன். I say this and then I finish. I want you to know that there is something called God's will, perfect will, and permissive will. அதாவது தேவனுடைய தெளிவான சித்தம். And then permissive will, perfect will, permissive will. That means God allows it. அதாவது தேவனுடைய சுத்தமான விருப்பமுள்ள சித்தம், பிறகு அனுமதிக்கிற சித்தம். Perfect will of God is God does not want a king to rule the Jewish people. பரிபூர்ண ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா இந்த ராஜா யூதர்களை ஆளக்கூடாது. Israel people, the Jewish people, they should not get a king. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. No, they should not have a king at all. அவர்களுக்கு ராஜாவே இருக்கக்கூடாது. I am your king. நான் உனக்கு ராஜாவா இருக்கிறேன். I will rule.
நான் உன்னை நடத்துவேன், I will fight. நான் உனக்காக யுத்தம் I பண்ணுவேன், will give victory. நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன், I will send out all your enemies. எல்லா சத்துருக்களை சிதறடிப்பேன், I will look after you. நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், I will protect you. நான் உன்னை I பாதுகாப்பேன், will care for you. நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். You don't need an earthly king. இந்த உலகத்துக்குரிய ராஜா உனக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். You know what they said? ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? Look at all these countries. எல்லா நாடும் பாருங்க, They all have kings now. எல்லா தேசத்துக்கும் ராஜா இருக்காங்க இல்லையா? We also want. எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். You know what God said? ஆண்டவர் என்ன சொன்னாரு? You can have. நீ வாங்கி வச்சுங்க, ராஜாவை ஏற்படுத்துங்க. Even God found a person for them. அவர்களுக்கென்று ஒரு மனுஷனை கூட ஆண்டவர் கண்டுபிடிச்சார். That is permissive will. அது அனுமதிக்கப்பட்ட சித்தம். Perfect will, no king. ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம்னா ராஜா வேணான்றாரு. Permissive will, you want a king. அனுமதிக்கப்படுகிற சித்தம்னா நீங்க கேட்கறதுனால கொடுக்கறேன்றார். You take it. வச்சுங்க, ராஜா ஏற்படுத்திங்க. This is a very serious matter and I have to preach, I have to take class little long time, but I just stop it by saying that God's will, He is the king, that's enough. But they said we want a king or gave. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நானே உனக்கு ராஜாவா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, எங்களுக்கு வேற ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுங்க. 42 kings ruled Israel. இஸ்ரவேலை 42 ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். But what happened? என்ன நடந்தது? Everything is lost. எல்லாம் இழந்தது. The country is gone. நாடே குட்டிச்சவராயிடுச்சு. All the people all ran away for their lives. ஜனங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். 1948 1948ல தான் God brought these people and say, this country I chose and I am your king. அப்பதான் ஆண்டவர் அவங்கள பார்த்தானே, நான் உங்களுக்கு ராஜாவா இருப்பேன். You remember 2000 years ago when Jesus came, the wise man came and asked, where is the king of the Jews? Show me. We came to see him. 3 சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவிடத்தில் வந்து கேட்டாங்க இல்லையா? அதாவது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தான் கேட்டார்கள். Who is their king? யார் அந்த ராஜா? Jesus. இயேசு தான் அந்த ராஜா. ஹalleluya. Where are the 42 kings? 42 ராஜாக்கள் எங்கே? Wasted, gone. எல்லாம் அழிச்சிட்டாங்க. Who is the real king? நிஜமான ராஜா யாரு? Jesus. இயேசு தான் நிஜமான ராஜா. They did not accept him even today. ஆனா இன்னைக்கு கூட அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. So they are fighting. அதனால தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. The time is coming. நேரம் வருகிறது. They will accept. அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும். Thank God you and I we received that king. அந்த ராஜாவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். Hallelujah, hallelujah. 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 Praise the Lord, praise the Lord. Let that king rule in your heart. அந்த இயேசு ராஜா நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வாராக. He will guide you perfectly well. அவர் மிக பரிபூர்ணமாக வழிநடத்துவார். No confusion whatsoever. எந்த சூழ்நிலையிலும் இதை பற்றி குழப்பமே வேண்டாம். 24/7 you will be happy, joyful. அதாவது 24 மணி நேரம் வாரம் முழுவதும் வருஷம் முழுவதும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. For everything we will give thanks for. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Ultimately we will reach heaven. கடைசியாக நாம் எல்லா பரலோக ராஜ்யம் போக வேண்டும். We are going to enjoy the presence of God. தேவ சமூகத்தில் நாம் ஆனந்தத்தோடு பிரவேசிக்க போகிறோம். May the Lord bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.